சீமான் எந்த பொதுக்கூட்டத்திலையும் விவசாயத்தை அரசு பணியாக்குவேன், ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத பார்க்க முடியுது. இந்த ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருங்க, விவசாயம் பார்க்க சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் தண்ணீரை அடைந்த மக்கள் கஷ்டம்னா என்னன்னே தெரியாத அந்த அந்த நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னங்க இவர் ஒரு தலைவர், இவர் ஒரு ஆடு மாடு மேய்க்க தூராருங்க, மக்களை கற்காலத்துக்கே கொண்டு போகிற சொல்கிறாருங்க அப்படின்று விமர்சனத்தை வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆடு மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறது அவமானகரமான தொழிலா, பிற்போக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, இயேசுநாதர் ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறாங்க, கிருஷ்ணர் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த தொழிலெலாம் அவமானகரமான தொழில்னு சொல்கிறது இல்லை. ஆடுகள் அப்படிங்கிறது ஒரு நடமாடும் வைப்பகம் மாதிரி. இப்போ இவங்களோட பார்வையில் அட்வொகேட்டாக இருக்கிறது, மருத்துவராக இருக்கிறது, பொறியாளராக இருக்கிறது, அரசு உயர் பதவிகளில் இருக்கிறது கௌரவமான தொழில். மற்றபடி இந்த விவசாயம் பார்க்குறது, கட்டட தொழில் பார்க்குறது, இப்படி உழைப்பை கொண்டு செலுத்தி வேலை பார்க்குற தொழில்கள்லாம் தாழ்வான தொழில் அப்படிங்கிற ஒரு உளவியல் பாகுபாடு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்குது, ஏற்படுத்திட்டாங்க. இப்போ நான் ஒரு 20,000 சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபடுறேன். பொருளாதாரம் அப்படிங்கிறது அடுத்தவனுக்கு கீழே வேலை பார்க்குறதுல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது. ஆனால் தற்சார்பு, சுயசார்பு அப்படிங்கிறது இந்த விவசாயத்தில் இருக்குது. விவசாயம் அப்படிங்கிறது, விவசாயம் பார்க்குறது மூலமாக பொருளாதாரத்தில் நம்ம தன்னிறைவை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை இங்கே கட்டமைக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா விவசாயி தான் விளைவிக்கக்கூடிய பொருளை அவன் விலை நிர்ணயம் பண்ண முடியாது. அவன் 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான் அப்படின்னா செலவினங்கள் எல்லாம் சேர்த்து அவன் விற்பனைக்கு கொண்டு வரும்போது அது 55 ரூபாய்க்கு தான் இருக்குது. ஆனால் மற்ற பொருட்கள் அப்படி இல்லை, அதனுடைய மார்ஜின் ரேட்டே அவனை பொருளாதாரத்தை தன்னிறைவு அடைய வைக்குது. இந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் என்னென்னா, அரசாங்கம் சாராயம் ஊற்றி கொடுக்குது, ஆனால் சாராயம் ஊற்றி கொடுக்கக்கூடிய அந்த ஊழியர் அரசு ஊழியர். இப்போ நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது டாஸ்மாகை பொறுத்து தான் அமையுது. நான் வந்து இந்த மருத்துவர்களை பார்த்து, பொறியாளர்களை பார்த்து, இந்த உயர்மட்டத்தில் சுகபமாக இருக்கக்கூடிய நண்பர்களை கிட்ட பார்த்து கேட்குறேன், உங்களை யாரும் ஆடு மாடு மேய்க்க சொல்லலை. ஆனால் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள் தான் இதன் மூலமாக பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை சீமான் கொண்டு வர பார்க்குறாரு. இந்த தற்சார்பு பொருளாதாரத்தினால இந்த சமூகம் அந்தளவுக்கு பெருசாக பாதிக்கப்பட போகிறதில்லை. இந்த மண்ணுக்கும் இந்த எதிர்கால தலைமுறைக்குமான வேலைவாய்ப்பை தான் அவர் உறுதி பண்ண பார்க்குறாரு. எந்த தொழில் பார்த்தாலும் சிறந்த தொழில். ஆனால் படிக்காதவன் செய்யக்கூடிய தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது, படிக்காதவன் செய்யக்கூடிய தொழில் விவசாயம் பார்க்குறது அப்படிங்கிற மனநிலையை அந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாற்றணும். நாங்கள் உலக அறிவை கற்றுக்குறோம், எதில் பொருளாதாரம் இருக்குதுன்னு சிந்திச்சு நாங்கள் போகிறோம்.